ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவும் ஈஸியான முறையில் கோஸ் வச்சு எப்படி நம்ம கூட்டு ரெடி பண்ணலான்ட்டு பார்க்கலாங்க. இந்த கூட்டு ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த கூட்டுக்கு ஒரு 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கட் பண்ணி வச்ச கோஸு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கீங்க, அது இதில் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள், தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துடலாங்க. இந்த கூட்டை நம்ம சுட சுட சாதத்தில் ஆட் பண்ணி சாப்பிட்டா ரொம்பவும் டேஸ்டியாக இருக்குங்க. இந்த முட்டைக்கோஸில் நார் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால செரிமான பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கொடுக்கும். அது போக புற்றுநோயை ஏற்படுத்தும் செல்கள் வளர்வதை தடுக்க இது ரொம்பவும் ஹெல்ப் பண்ணுது. இந்த கூட்டுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஒரு 2 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிவிட்டு சும்மா தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ நமக்கு ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகி வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய் வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே கடுகு, உளுந்தம்பருப்பு, காரத்துக்கேற்ப வரமிளகாய், பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருகாத்தலை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை நல்லா வணக்கி எடுத்துடலாங்க. வெங்காயம் நல்லா வணங்கி வந்தோடனே நம்ம எடுத்து வச்ச பருப்பு இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு இப்போ ரொம்பவும் டேஸ்டியான கோஸ் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.